வணக்கம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அப்புறம் நடிப்புல முத்திரை பதிச்ச ஐஸ்வர்யா ராஜேஷ். ம், இந்த காம்போல ஒரு கிரைம் த்ரில்லர்னா எதிர்பார்ப்பு கண்டிப்பா எகிரத்தான் செய்யும். ஆமா தீயவர் கொலைகள் நடுங்க அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதான் இல்லையான்னு கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க. கண்டிப்பா. ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் மட்டும் அது மட்டுமே ஒரு படத்தை காப்பாத்திடாது. கரெக்ட். கதை, அது சொன்ன விதம், டெக்னிக்கல் அம்சங்கள்னு பல விஷயங்கள் சரியா இணையணும். இந்த படத்துல இது நடந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ முதல்ல கதையின் ஒருங்கிணைப்பு, அதாவது கதை எவ்வளவு கோர்வையா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ம், ஒரு எழுத்தாளர் கொலை, அதை சுத்தி ஒரு மர்மம்னு ஆரம்பம் ரொம்பவே விறுவிறுப்பா இருந்துச்சு. ஆமா, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக அந்த பிடி தளர்ந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல். எங்க தப்பு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது சரிதான். திரைக்கதையில தான் முக்கிய பிரச்சனையே. அதாவது நிறைய லேயர்ஸ் கொண்டு வர நினைச்சு ம். கடைசியில எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க. உதாரணமா ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாபாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு துணைக்கதை வருது. ஆமா, அது எதுக்குன்னே புரியல. அது அந்த கதாபாத்திரத்தோட நோக்கத்தை விளக்க முயற்சி பண்ணுது. ஆனா அது கொலை வழக்கின் மர்மத்தோட எந்த வகையிலும் இணையல. அதனால முக்கிய விசாரணையோட வேகத்தை குறைச்சிடுது. கரெக்ட். ஒரு நல்ல த்ரில்லர்ல வர்ற ஒவ்வொரு காட்சியும் முக்கிய மர்மத்தோட முடிச்ச இறுக்கிக்கிட்டே போகணும். ஆனா இங்க சம்பந்தமே இல்லாத புது புது முடிச்சுகளை போட்டுட்டாங்க. ஆமா, இதனால பார்வையாளர்களுக்கும் அந்த கேஸுக்கும் ஒரு எமோஷனல் கனெக்டே வரல. ஃபார் narrative cohesion, our score is 2.0. ஆனா இந்த குழப்பங்களை எல்லாம் மறைக்க படத்தோட டெக்னிக்கல் டீம் கடுமையா உழைச்சிருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. விஷுவலா படம் ரொம்பவே மிரட்டலா இருந்துச்சு. உண்மையிலே ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமன்யுவோட ஒர்க். ஆமா, ஒரு மாதிரி மூடியா நீல நிற டோனை அதிகமா பயன்படுத்தி ஒரு கிணித்துதலான பதட்டமான சூழலை உருவாக்குறாரு. அந்த விஷுவல்ஸ் தான் பலவீனமான காட்சிகள்ல கூட நம்மள படத்தோட ஒன்ற வைக்குது. பரத் ஆசிவகனோட பின்னணி இசையும் அதே மாதிரி படத்துக்கு பெரிய பலம். ஆமா, ஆனா அது ஒரு நல்ல காரோட இன்ஜின் சரியில்லைன்னா பெயிண்டிங் மட்டும் நல்லா இருந்த என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான். சரியா சொன்னீங்க. விஷுவல்ஸும் பிஜிஎம்மும் படத்தை தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணாலும் உள்ள இருக்கிற ஓட்டைய மறைக்க முடியல. இருந்தாலும் அந்த உழைப்பை பாராட்டியே ஆகணும். ஃபார் விஷுவல் இனோவேஷன் தி ஸ்கோர் இஸ் 3.5. சரி, இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருந்தும் 2 மணி நேர படத்தை ஏன் ரொம்ப இழுவையா ஃபீல் பண்ணும்? அதுதான் அந்த த்ரில்லர் படத்துக்கான வேகம் எங்க குறைஞ்சது? படத்தோட முக்கிய பிரச்சனை விசாரணை நகர விதம். ரொம்ப தேஞ்சு போன அதே பழைய டெக்னிக்ஸ். ஓ, ஹீரோ ஒவ்வொரு தடவையும் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப யூகிக்க கூடியதா இருக்கு. அப்போ மர்மம் அவிழும்போது நமக்கு ஆச்சரியம் வர்றதுக்கு பதிலா இதுதானே நடக்கும்னு நினைச்சோன்னு தோணுது. இந்த யூகிக்க கூடிய தன்மை தான் அந்த டென்ஷனை உடைச்சு படத்தை இழுவையா மாத்துது. அப்போ படத்தை பாக்குற நாம துப்பறியவரை விட ஒரு படி முன்னாடியே இருந்ததால அந்த த்ரில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. கரெக்ட். பொறுமையா ரொம்ப சோதிச்சிருச்சு. ஃபார் பேசிக் எஃபிஷியன்சி ஐ திங்க் we can agree on a 2.0. ஆமா, இது நம்மள நேரா நடிகர்கள் கிட்ட கொண்டு வருது. அர்ஜுன் இன்ஸ்பெக்டர் மகுடபதியா கம்பீரமா இருக்காரு. ஆமா, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் சூப்பர். ஐஸ்வர்யா ராஜேஷ் தன்னோட பாத்திரத்தை நேர்மையா செஞ்சிருக்காங்க. அவங்க மேல எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுதான் எனக்கும் தோணுச்சு. அவங்க 2 பேரும் அவங்க வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் அனுபவத்தை எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு கிடைச்சது வேற. இது அவங்க நடிப்பு மேல இல்ல, அவங்க தேர்ந்தெடுத்த கதை மேல வந்த விமர்சனம். மிகச்சரியா சொன்னீங்க. இது அவங்க கரியர்ல ஒரு சுமாரான படமா தான் நிக்குமே தவிர ஒரு மறக்க முடியாத படமா இருக்காது. ஒரு நடிகரோட பிராண்டுக்கும் படத்தோட உள்ளடக்கத்துக்கும் ஒரு பொருத்தம் வேணும். இங்க அது மிஸ்ஸிங். ஃபார் பிராண்ட் அண்ட் ஆடியன்ஸ் அலைன்மெண்ட் இட்ஸ் a 3.0. அப்போ மொத்தமா பார்க்கும்போது திறமையான நடிகர்கள், சிறந்த டெக்னீஷியன்கள் இருந்தும் ஒரு பலவீனமான திரைக்கதை எல்லாத்தையும் வீணடிச்சிருச்சு. ஆமா, படத்துல எந்த விதமான சர்ச்சைக்குரிய இல்லனா கலாச்சாரத்துக்கு எதிரான விஷயங்களும் எதுவும் இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஒரு த்ரில்லரா அது தன்னோட அடிப்படை வேலையான த்ரில் பண்றதுல தோத்துருச்சு. இது ஒரு தவற விட்ட வாய்ப்பு. அப்போ நம்மளோட ஃபைனல் ஸ்கோர், நம்மளோட ஓவரால் ஃபிளிக்ஸ் காஸ்டிங் ஸ்கோர் 2.5/5. அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் ரசிகர்களுக்காக ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம போறது நல்லது. இது உங்களை யோசிக்க வைக்கும் ஒரு விஷயம். பெரிய நட்சத்திரங்கள், அட்டகாசமான தொழில்நுட்பம் எல்லாம் இருந்தும் ஒரு த்ரில்லர் படம் ஏன் சில சமயம் தோத்து போகுது? ஒரு நல்ல த்ரில்லருக்கு உண்மையிலேயே எது முக்கியம்? அடுத்த பகுப்பாய்வுல சந்திப்போம்.